ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். கோச்சாரத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்கும் கிரக நிலைகள். ராசியிலேயே சூரியன், சந்திரன், புதன், 2இல் சுக்கிரன், 4இல் சனி, 5இல் ராகு, 7இல் குரு, 9இல் செவ்வாய், 11இல் கேது. ராசியிலேயே சூரியன் இருப்பதால் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பண்பும், புதனும் ராசியிலேயே இருப்பதால் சிந்தித்து செயல்படும் மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். 2ஆம் வீட்டுல குருமும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று வலுவா இருக்கிறதுனால தனம், குடும்பம், வாக்கு நல்லா இருக்குங்க. தாராளமான பணம் வரவும், குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்குங்க. 3ஆம் அதிபதி சனி ஆட்சியா இருக்கிறதுனாலையும், 3ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறதுனாலையும், அந்த 3ஆம் பாவத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் அப்படிங்கிற மாதிரி உங்களோட நல்ல குணத்தை மற்றவங்க பாராட்டுவாங்க. 4ஆம் அதிபதி சனி ஆட்சியா இருக்கிறதுனால நீங்க வீடு ஆல்ட்ரேஷன் ஏதாவது இந்த மாசம் பண்ணலாங்க. அம்மா வழி அல்லது பாட்டி வழி வந்த சொத்துக்களை பராமரிப்பு செஞ்சு மேன்மை அடைவீங்க. ராசிக்கு 5ல ராகு இருக்கனால பிள்ளைங்க படிப்புல கவன சிதறல் இருக்கும். பெற்றோர்கள் கவனமா அதை பார்த்து சரி செஞ்சுக்கணுங்க. 6ஆம் அதிபதியும் ராசிக்கு அதிபதியும் ஆனா செவ்வாய் நீச்சமா இருக்கனால வம்பு வளர்த்துன்னு எதையாவது கொடுப்பாருங்க. அப்போ அந்த கோவத்துல வார்த்தைகளை விட்டீங்கன்னா பிரச்சனை பெருசாயிரும். கோவத்துல வார்த்தைகளை நிதானமா பேசுறது நல்லதுங்க. ராசிக்கு 7ல குரு இருக்கிறதுனால சொந்தக்கார பெண் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கோ அல்லது ஸ்கூல் பசங்களுக்கோ புதிய ஒரு நல்ல நட்பு அறிமுகத்துக்கான வாய்ப்பும் இருக்குங்க. 8ஆம் அதிபதி புதன் ராசிக்கே இருக்கிறதுனால வேலை அல்லது தொழில் விஷயமா இடம் நகர்ந்து போறதும் அல்லது புதன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நல்ல இடமாற்றம், நல்ல வேலை மாற்றம் கிடைக்குங்க. 9இல் நீச்ச செவ்வாய் இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதியில நல்ல லாபமா இருக்குங்க. புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். 10ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருப்பதாலும் குரு பார்க்கிறாரு சூரியன். அதனால கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில வேலையில இருக்கிறவங்களுக்கும் அல்லது டெண்டர் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களுக்கும் முன்னேற்றம் இருக்குங்க. 11ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு போனஸ், தொழில் செய்யறவங்களுக்கு லாபம், இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்குங்க. டிசம்பர் 16, 17 தேதிகளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 16, 17 தேதி சந்திராஷ்டமங்கிறதுனால வாக்குல நிதானம் தேவைங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கெடுதல்கள் பெரிதும் இல்லாத மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். சிவனை வழிபடுவது நல்லது. முருகன் கோயிலுக்கு சென்று வருவது மன அமைதியை தரும்.